இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா, மாடுல வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி வந்து மடி வந்து க்ளீன் பண்ணிட்டு பால் கறக்குங்க சார். அந்த க்ளீன் பண்ணுறது வந்து பொட்டாசியம் பெர்மேங்கனேட் இப்போ வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு பதிலா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பதிலா வந்து இப்போ நம்ம வந்து இந்த மூவ் ஃபோம் வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணணும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விடா இருக்கும். இது வந்து நம்மளுடைய இந்த டிப் கப் இதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து கொஞ்சமா ஒரு ஒரு 50 எம்எல் அந்த அளவுக்கு நம்ம வந்து உள்ள ஊத்திட்டு, இத நல்லா ஷேக் பண்ணோம்னா உள்ள ஃபோம் வந்து கிரியேட் ஆகும் சார். ஃபோம் வந்ததுக்கு நொர வந்துருச்சு. நொர அப்படி வந்துரும். தெரியுது நொர வர்றது. நொர வந்துரும். நொர வந்ததுக்கப்புறம் இத நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு மேல வந்து நொர வந்து மேல அப்படியே வருங்க சார். வந்ததுக்கப்புறம் நம்ம நேரடியா காம்புல வந்து டிப் பண்ணிட்டு, ஒரு துணிய வச்சு நம்ம தொடச்சோம் அப்படின்னாக்க, அதில இருக்கிற அழுக்கு, கிருமிகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து அத தொடச்சது மூலியமா வந்துருங்க சார். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா பால் கறக்கிற மாரி நம்ம கறக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி பால் கறக்கிறதுக்கு முன்னாடி காலையில வாஷ் சாயந்தரம் பண்றது. பண்ணிக்கலாம் சார். 2 நேரம் பால் பண்ணிக்கலாம். கறக்கிறதுக்கு முன்னாடி காம்புகளை வாஷ் பண்ணுறது. வாஷ் பண்றதுங்க சார். மடியே இல்லை, காம்பை மட்டும் இதில் காம்ப வாஷ் மட்டும் பண்ணிக்கலாம். வாஷ் பண்றதுங்க சார் இது. இதோட விலை எவ்வளோங்க? சார் இதனுடைய எம்ஆர்பி 799 வருங்க சார். நம்ம டிப் கப் காம்போவோட 699க்கு வந்து நமக்கு கிடைக்குங்க சார். இப்போ வந்து ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம், அடுத்த தடவை நமக்கு வந்து டிப் கப் மட்டும் இருக்கு அப்படின்னா, நம்ம 1 லிட்டரா பேக்கேஜா மட்டும் வாங்கிக்கலாம். அப்படி இல்ல 10 லிட்டர், 20 லிட்டர்ஸ் அந்த மாதிரி பெரிய ஃபார்ம் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம 10 லிட்டர் அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க சார். ரேட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பிரைஸ் நமக்கு கிடைக்கும். கால் பண்ணா அதுக்கு என்னன்னு நம்ம சொல்லுவோங்க சார். சரிங்க. இப்போ இந்த ஒரு மாட்டுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு 100 எம்எல் தாங்க சார் நமக்கு தேவைப்படுங்க சார். அப்போ 10 மாடு வச்சிருக்கிறவங்களுக்கே இது ஒரு இது போதுமா ஒரு மாசத்துக்கு? போதுங்க சார். இது வந்து நம்ம நல்ல ஷேக் பண்ணும்போது நல்ல ஃபோம் நொர மாதிரி நமக்கு நொர வந்துருது. வருங்க சார் அப்படி. அந்த நுரையில நம்ம வந்து வாஷ் பண்றதுனால நமக்கு நல்ல நிறைய நாளைக்கே வருங்க சார் அது. இது நம்ம கையிலலாம் பண்ணலாங்களா? ஒண்ணும் ஆகாது சார். கையில பண்ணலாம். இது இது இதை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைங்க? நமக்கு நோய் கிருமிகள் அங்க இருக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இது வாஷ் பண்றோம் அப்படின்றதுனால, அதை கிளீன் பண்ணி நமக்கு எடுத்து வந்துருங்க சார். அடுத்து நம்ம மாஸ்டிடிஸ் வராம, மடிநோய் வராம தடுக்கிறதுக்கும் இது பயன்படுத்துறோம். பால் கறக்கிறதுக்கு முன்னாடியும், பால் கறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபைன் கைன், அயோஜின் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணலாம் சார். இதெல்லாம் பண்றதுனால நமக்கு வந்து முற்றிலும் மடிநோய் வரத முதலே தடுத்துரலாங்க சார் இதுக்கு. வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து மில்க் ஈல்டு வந்து கம்மி பண்ணி 80% வரைக்குமே வந்து பால் வந்து லாஸ் ஆயிரும். பால்ல உள்ள சுரக்கிற செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னாக்க, நம்ம பால் உற்பத்தியும் வந்து கம்மியாயிடுது. பால் உற்பத்தியும் குறைஞ்சிரும், ஃபேட் எஸ்என்எஃப்பும் குறைஞ்சிரும். ஃபேட் எஸ்என்எஃப் குறைஞ்சிச்சுன்னா அதோட ரேட்டும் குறைஞ்சிரும். எல்லாமே பால் 4-5 மணி நேரம் கெடாமல் இருக்கிற பால் இப்போ சீக்கிரம் சீக்கிரமா கெட்டு கெட்டுரும். இந்த மாதிரி போயிரும் பல சார். பிரச்சனைகளை நிறைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இருக்கு. சொல்யூஷன் இதில் எஸ் சார். இதெல்லாம் இது பண்ணிடலாங்கிறீங்க. கண்டிப்பா சார். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கும் இதுக்கும் என்னங்க டிஃப்ரெண்ட்? பொட்டாசியம் பெர்மேங்கனேட் பால்ல வந்து மிக்ஸ் ஆகக்கூடாதுங்க சார். அதனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம நார்மல் வாஷிங் லிக்விட் மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து இது ஒன்றும் பிரச்சனை வராதுங்க சார். சரி, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ சார்.